உழவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால்நடை வளர்ப்புகள் குறித்து தொடர்ந்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த பெருவிடை வளர்ப்பை பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான பதிவாக இருக்க போதுங்க. ஆமாங்க, ஒரு ஆடு வளர்ப்பு, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்கிற திரு கௌதம் அவர்களுடைய பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். திரு கௌதம் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அண்ணா வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. எல்லா யூடியூப் சேனல்லையும் அவரை வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க. கடைசியாக தான் நம்ம வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் வந்து அவரோட இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக தலச்சேரி ஆடுகளையும் போயர் ஆடுகளையும் வச்சு எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடுகள் வளர்ப்பு குறித்து நம்மளோட எல்லா சந்தேகங்களுக்கும் விடை கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்கிறாரு. அவரை வந்து பண்ணைக்குள்ளே போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். மகிழ்ச்சி இங்க வந்ததுக்கு சந்தோஷம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்தவே தேவையில்லை. எல்லா சேனல்கள்ல எங்க திருப்பினாலும் வந்து நீங்க வந்துகிட்டே இருக்கிறீங்க. உங்களோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா தினசரி பிளாக்ல வந்து நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் உங்களோட பேரு, நம்மளோட பண்ணை எங்க, உங்களை ஃபாலோ பண்றவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் நம்ம தெரிய வரணும்னா கண்டிப்பா உங்களை மாதிரி பெரிய மனசு இருக்கவங்க எல்லாம் வந்து நம்மள எடுத்து சந்தோஷம். அவங்களுக்கும் தெரிய வருவோம், நாம என்ன பண்றோங்கிறது அவங்களுக்கும் தெரிய வரும். கண்டிப்பா பிரதர். அவங்களுக்காக உங்களோட பெயர், நம்மளோட கட்டுத்தறி எங்க அமைஞ்சிருக்கு அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கம், நான் கௌதம். நம்ம பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் வட்டம் மணிவிழுந்தான்ற ஊராட்சியில நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கு. சரி பிரதர், பேசிக்கா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் கேக்குறேன். நாம ஃபுல்லா ஃபார்மிங் தான். இது ஆட்டு பண்ணை, மெயினா ஆட்டு பண்ணை தான். அதை தான் ஃபோக்கஸ் பண்றோம், மட்டும்தான் பண்றோம். பிரதர், இப்போ ஆடு வளர்ப்பு அப்படின்னு எடுக்கும்போது பலதரப்பட்ட வழியில வந்து மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது வந்து கட்டுத்தரையா வச்சிருக்காங்க, சும்மா ஒரு பட்டி போட்டு அப்படி பட்டியில வளர்த்துறாங்க, பரன் போட்டு வளர்த்துறாங்க. இதுல இந்த பரன் போட்டு வளர்த்துறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்திருக்கோம் இல்லைங்களா? பரண்மேல் ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது எதற்காக இதை சூஸ் பண்ணாங்க? மெயினா நாமளும் பாத்தீங்கன்னா இனிஷியலா இது மாதிரி பண்ணல. நம்ம தாத்தா காலத்துல இருந்து ஆடு வளர்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பல்கா வைக்கிறோம்னா பட்டி போட்டு தான் வச்சாகணும். ஓகேங்களா? அது வந்துட்டு நார்மலான ஒரு இதுல ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க, வளர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் பட்டி போட்டு வச்சிருப்பாங்க. கம்மியான அளவுல இருந்துச்சுன்னா கீழே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பண்றாங்க. பரன் போடுறவங்க எதனால அப்படி போடுறாங்கன்னா, மெயின்டெனன்ஸ் ஒர்க் உங்களுக்கு கம்மியாகும். ஆமா, மெயினா அதுதான் முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கீழேயே வச்சிருந்தீங்கன்னா, இப்ப ஒரு இடத்துல கட்டி வைக்கிறோம், அதை வந்துட்டு அன்னைக்கு கிளீன் பண்ணி ஆகணும், கூட்டி கிளீன் பண்ணணும். அப்படி இருந்தா தான் அதை ஹைஜீனிக்கா வளர்த்த முடியும். இல்லைன்னா அது மூலியமா இருந்த நோய் தாக்கங்கள் நிறைய வரும். அப்படின்றப்ப இப்ப நீங்க பரன் போடுறப்ப உங்களுக்கு என்ன, இப்ப ஒண்ணு இது ஒரு சிம்பிளான கான்செப்ட். நாம கூரை வீட்டுல பை போட்டு படுத்து தூங்குறப்ப என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா ஒரு பயந்துகிட்டே தூங்குவோம். ஏதோ பாம்பு பூச்சி வருமா, ஏதோ வருமா அப்படிங்கறத பயந்துகிட்டு தூங்குவோம். இதே இப்ப நம்ம ஒரு வீடு கட்டி பெட்ரூம்ல போய் பெட்ல நம்ம சேஃபா படுத்து தூங்கும் போது ஃப்ரீயா அப்படி ஃபீல் பண்ணுவோம்ல, அதுதான் இதுக்கும் கொடுத்துருக்கோம். இப்படி கொடுக்கறப்ப என்ன பிரச்சனைனா, அந்த பேன் உண்ணி, அந்த மெயின்டெனன்ஸ் பிரச்சனை, இது எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கண்டிப்பா அதுல இருந்து கொஞ்சம் சதவீதம் கம்மியாகும். அதனாலதான் நமக்கு ஒர்க் கொஞ்சம் நமக்கு கம்மியா இருக்கும். ஆமா, இப்ப நம்ம ஃபீடு எல்லாமே தேவையானதை அரைச்சு மேலேயே கொடுத்துறோம். சரி, தேவைப்படுறதெல்லாம் கொடுத்துறோம். அது ஒரு இடத்துல போய் நின்று திங்க ஆரம்பிச்சிருது. அதனால ஒர்க் கம்மியா இருக்கு. நம்ம ஒரே இடத்துல நிறைய குவான்டிட்டி வச்சு வளர்த்த முடியும். பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ரக ஆடுகள் நம்ம கிட்ட இருக்கு, எவ்வளவு எண்ணிக்கையில இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம கிட்ட தலச்சேரி போயருங்கிற 2 வெரைட்டி இருக்கு. தலச்சேரி கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போ ஒரு 20 உருப்படி இருக்கு அப்படின்னா, போயர் வந்துட்டு ஒரு 15 உருப்படி தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வச்சு நம்ம வீட்டுல இருக்க ஆளுங்க, சரி, ஒரு ஆளுங்க இருந்து மெயின்டைன் பண்ற அளவுக்கு தான் நம்ம குவான்டிட்டி வச்சு வளர்த்திட்டு. ஆமா, சரி. அப்படி பண்றது மூலியமா மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். நமக்கு விவசாயம் நல்லா இருக்கு. விவசாயங்கிறது ஒரு மெயின் வேலை. இது வந்து நமக்கு இது ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். கட்டாயம் அப்படிதான் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு நம்ம வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றது காலையில ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1 மணி நேரம் ஃபீடுக்காக கொடுத்துட்டோம்னா அது பாட்டுல அது தின்னுட்டு படுத்திருக்க பெருசா எதுவும் வேலை இல்லை. மத்த நேரத்துல எல்லாம் நமக்கு இப்ப நெல் நடுவோம், அந்த மாதிரி மத்த வேலைகள் எல்லாமே இருக்குங்கிறதுனால அதுதான் நமக்கு ஒரு மெயின் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வேற ஒரு ஃபீல்ட சேர்ந்தவர், கட்டாயமா வந்து இந்த ஃபீல்டு வந்து உங்களோட இது தொழில் கிடையாது. கண்டிப்பா. அதை விட்டுட்டு இதுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன, எப்படி இந்த ஆர்வம் ஏற்பட்டுச்சு? ஆர்வம் வந்து எப்படின்னா, அது அந்த டிஃபால்ட்டாவே இருக்கணும். சரி, எப்படின்னா நாம வந்துட்டு என்னன்னா, நம்ம
விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். எங்க அப்பா அம்மா எல்லாருமே விவசாயம் தான். சரிங்க. இப்படியே இருந்து நம்ம வளர்றது சின்ன பையன்ல இருந்தே நம்ம வளர்றது காடு மேடா சுத்தி அப்படி எல்லாம் வளர்ந்தது. ஒரு விவசாய பேக்ரவுண்ட்ல இப்ப நான் டவுனுக்குள்ள இருந்திருந்தேன்னா நம்ம வந்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு பசங்களோட சுத்த போவோம், கிரிக்கெட் விளையாட போவோம், அந்த ஆர்வம் அதிகமாகும். இப்ப இப்படி நான் வளர்ந்ததுனால எனக்கு என்னன்னா நம்ம விவசாயம் பண்றது இதை மத்தி தான். ஏன்னா இவங்க அதை தான் பண்ண போறாங்க, அதை தான் மம்டி பிடிச்சதான் ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க, நானும் போய் அதை தான் பிடிச்சாகணும். அப்படியே நம்ம வளர்ந்ததுனால எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்வம். கடைசியா ஒரு காலத்துல நம்ம இங்கதான் வந்து செட்டில் ஆகணும், எப்போ செட்டில் ஆனாலும் இப்படிதான் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுது, நமக்கு கல்யாணம் ஆகணும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட இதை பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி படிக்கணும், அடுத்து வேலைக்கு போகணும், அப்பதான் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ண முடியும், அப்பதான் நம்ம லைஃபை வந்து நல்லா கொண்டு போக முடியுங்கிற மாதிரி நமக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு கொள்கையை கொண்டு வந்து அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் எனக்கும். நான் மட்டும் அதுல விதிவிலக்கு இல்ல, படிச்சேன், ஒர்க் பண்ணேன், எல்லா இதுலயும் இருந்துட்டு நல்லா. நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், டிசைன் ஃபீல்ட்ல இருந்தேன், நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொரோனா வந்தது. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் கொரோனா தான் வந்து பல பேரோட வாழ்க்கையை மாத்தி இருக்கு இல்லைங்களா? அதுவும் இந்த விவசாயம் சம்பந்தமா நிறைய பேர் வர கண்டிப்பா. ஏன்னா நான் சொன்னேன்ல, ஏன்னா நான் வளர்ந்தது எல்லாமே இந்த சூழ்நிலையில. இப்ப 2 வருஷம் வந்து இங்க இருக்கணுங்கிறப்ப சரி நான் படிச்சு முடிச்சிட்டேன், எல்லாமே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எல்லாமே ஓகே இதாயிடுச்சு. சரி ஒரு 2 வருஷம் இங்க வீட்டுல டைம் கிடைக்குது எனக்கு. ஏன்னா மத்த டைம்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 வருஷம் இங்க வீட்டுல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா எப்படி ஒரு இதை எதுவும் ரெடி பண்றதுக்கு அந்த அளவுக்கு டைம் கிடைக்காது இல்ல. அந்த கொரோனா வந்து தான் அந்த டைம் கொடுத்தது. அந்த டைம்ல நான் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு விஷயம். இதெல்லாம் ஏன்னா அதுக்கு முன்னாடியே பரன் போட்டாங்க, இதெல்லாம் பண்ணி ஆடு வளர்த்திக்கிட்டு தான் இருக்கும். சரி இதெல்லாம் நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியாது அப்படின்னு நான் என்ன பண்ணேன், அந்த 2 வருஷத்துல அந்த ஒரு கரெக்டான பாதையை கொண்டுட்டு போனேன். அந்த இதுதான் வந்துட்டு என்ன ஃபுல்லா சேஞ்ச் பண்ணி இதுக்குள்ள கொண்டு வந்து இதுல எனக்கு ஆல்ரெடி ஆர்வம் இருக்கு, என்னால இல்ல எல்லா வேலையுமே செய்ய முடியும். அந்த ஒரு இது இருக்கிறதுனால சரி அந்த ஒரு கான்பிடென்ட்டோட இறங்குன தெளிவா போயிட்டு இருக்கேன். ஓகே பிரதர், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுதான் உண்மை கூட. ஆமா. ஆனா பிரதர், எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம். இந்த பரன்மேல் ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10ல 1% தான் நான் பார்த்த வரைக்கும் என்னோட இதுல தெரியும். ஏன்னா 10 பேர்த்துல 9 பேர் தோல்விதான் சந்திச்சிருக்காங்க, நஷ்டம் தான் அடைஞ்சிருக்காங்க. ஆனா அந்த 1% வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. அதுல நீங்களும் ஒருத்தர். அது எப்படி, என்ன காரணம் பரன்மேல் ஆடு வளர்ப்பு வெற்றிகரமா போறதுக்கு? சிம்பிளா சொல்லணும்னா ஒரே விஷயங்க. சரிங்க, பரன் இந்த மாதிரி விவசாயம் சார்ந்து இருக்கிறவங்க பரன் போடணும் அப்படின்னா இந்த தொழில இருந்து அவங்க சம்பாரிச்சிருந்தா மட்டும்தான் பரன் போடுவாங்க. இப்ப இந்த கொரோனா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இதனாலதான் நிறைய பேர் தோல்வி அந்த இதுன்னு நியூஸே வெளியே வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு இந்த வாட்டு பண்ணை வளர்ப்புக்கு ஐடில ஒர்க் பண்றவங்களோ யாருமே வரமாட்டாங்க. அவங்க கிட்ட அமௌண்ட் இருக்கு, ஆடு வளர்த்தணும்னு ஆசைப்படுறாங்க, வந்து மேலோட்டமா 4 பண்ணையை போய் பாக்குறாங்க, பெரிய பெரிய பண்ணையை போய் பாக்குறாங்க. அவங்க எல்லாம் அடிப்படையில இருந்து வந்து கஷ்டப்பட்டு வந்தது அவங்களுக்கு தான் தெரியும், அந்த பண்ணை போட்டவங்களுக்கு. இவங்க சரி ஓகே பரன் போட்டு டக்குன்னு ஆடு வாங்கி விட்டுட்டா ரெடி ஆயிரும், அதுக்கு ஃபீடு கொடுத்துட்டா எல்லாமே முடிஞ்சிடும், தீவனம் கொடுத்தா ஆடு வளர்ந்துற போது குட்டி போடுறது அது பாட்டுல எடுத்து வைக்க போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிடுறாங்க. ஆனா அதுக்கு அவ்வளவு வேலை இருக்குங்கிறத தெரியாது. அதனாலதான் அந்த இதை சார்ந்து விவசாயத்தை சார்ந்து இருக்கிறவங்க யாருமே பரன் போட்டவங்க யாருமே தோத்து போக மாட்டாங்க. டக்குன்னு ஒருத்தங்க வந்து பரன் போட்டு ஆடு வாங்கி மேல விடுறாங்க பாத்தீங்களா, அவங்க கண்டிப்பா தோத்து போவாங்க. அவங்க டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. அது ஏன்னா அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு, ஐடில சம்பாரிச்ச காசு இருக்கு, டக்குன்னு எடுத்து வந்து பரனை போடுறாங்க, வாங்கி மேல விடுறாங்க, அவங்களால சர்வே பண்ண முடியாம க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் மேட்ரு இந்த பிரச்சனையை கொண்டுட்டு வரதுக்கு. ஆனா அப்படி வந்துட்டு அவங்க அந்த மாதிரி வந்து பண்ணாம இருந்தாங்கன்னா இதெல்லாம் நல்ல பாதையில எடுத்துட்டு போலாம். அதனாலதான் பயப்படுறாங்க. டக்குன்னு வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னா எதையுமே பண்ண முடியாது. அனுபவம் அதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தாதான் பண்ண முடியும். அதனாலதான் தோற்றம். இப்போ சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், லாபமா நட்டமா அப்படின்னு பேசும்போது இது எந்த வகையில லாபமா இருக்கு? இது லாபம்ங்கிறது பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம என்ன ஆயிடுச்சு, இப்ப டெக்னாலஜி வளர எல்லாருமே வளர என்ன பண்றாங்க, இப்ப இதுல நான் கண்டிப்பா லாபம் தான். மீட்டு வந்துட்டு தேவை அவ்வளவு இருக்கு. தேவைக்கு வந்து நம்மளால பூர்த்தி பண்ண முடியாதது அந்த அளவுக்கு தேவை இருக்கு. அத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கரெக்டான சரியான முறையில நம்ம கொண்டுட்டு போயிட்டு இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம இடத்துல வளர்றத நாம கொள்முதல் பண்ணி கடைக்கோ எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்தா எல்லாமே இது சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா கொண்டு போக முடியும். சரி, ஆனா அதுக்கு மேலேயே தேவை இருக்கு. ஆனா இப்ப என்ன பண்ணிடுறாங்க, நிறைய பேர் அந்த படிச்சவங்க எல்லாம் இருக்கவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா வெளி மாநிலத்துல இருந்து ஆடுகளை இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த வெளி மாநிலங்கள்ல இருந்து ஆடுகள் வரத்து அதிகமா இருக்கிறதுனால
நம்ம ஊர் உள்ளூர் ஆட்டு வியாபாரம் வந்து பாதிக்கப்படுது. கண்டிப்பா 100% பாதிக்கப்படுது. ஏன்னா இப்ப நீங்க இதை நான் விற்கணும்னா இதை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துறேன், எவ்வளவு இது பண்ணி வளர்த்துறேங்கிறது நமக்கு தெரியும், இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும், இதுல சம்பந்தப்பட்டிருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை வந்துட்டு ஒரு 350 to 400 ரூபாய்க்கு ரேஞ்சுக்கு, ஏன்னா விலைவாசி ஏறிட்டு போயிட்டே தான் இருக்கு, கறி ரேட்டு ஏறிட்டு போயிட்டே தானே இருக்கு, அது குறையறது இல்ல. அப்ப ஆனா இதோட இது ரேட்டு மட்டும் அப்படியே இருக்கு. இது வந்துட்டு ஏற்றத்தாழ்வு அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஒரு இதே ஒரு நிரந்தர ரேட்டே இல்ல. ஒரு இத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி இவ்வளவு % ஏத்துனா கரெக்டா இருக்குங்கிற ஒரு இது கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நல்ல லாபகரமான தொழிலா இருக்கும். ஆனா இது ஏன் பாதிக்கப்படுது, ஏன் குறையுது அப்படின்னா வெளி மாநிலத்திலிருந்து ஆடு இறக்குறாங்க. கொண்டுட்டு வந்து இறக்குற முன்னாடியே அவங்க ஒரு 10 கறி கடைக்கு பேசி வச்சிடறாங்க. நான் உனக்கு வந்துட்டு 300 ரூபாய்க்கு கொடுத்துறேன், இல்ல ஒரு 350 ரூபாய்க்குள்ளேயே நான் உனக்கு கொடுத்துறேன். ஒரு ஃபிக்ஸட் ரேட் அவங்க, ஏன்னா பல்கா வந்து ஒரு 10-20 எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து நான் கொடுத்துறேன். எனக்கு இன்னைக்கு லோடு வருதுன்னு சொன்னாவே அந்தந்த கறி கடைக்காரரும் ஒவ்வொரு டாடா ஏஸ் அனுப்பிடுறாங்க. போய் வந்து இறங்கின உடனே பட்டுன்னு எல்லாத்தையும் பார்த்து அதுல இருக்க நல்லா தெளிவா இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டு அந்தந்த கறி கடைக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு விலை குறைவா கிடைச்சிருது டக்குன்னு. அப்படிங்கிறப்ப இந்த ஆடு எங்க யாரு விரும்புறது. ஆனா இப்ப ஆடு வாங்குறவங்களுக்கு கறி மட்டும் தான் தேவைன்னு யோசிக்கிறாங்க. அது எந்த ஆட்டுக்கறி, எப்படி எங்க வளர்ந்த ஆட்டுக்கறி அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறது இல்ல. கறி இருந்தா போதும், சண்டே ஒரு திருப்தியா கறி சாப்பிடுறது, கறி இருந்தா போதுன்னு மட்டும் தான் யோசிப்பாங்க. எல்லாரும் அப்படித்தானே. நம்மளே போய் கறி கடைக்கு போனாலும் இந்த ஆடு எங்க வாங்கினீங்கப்பா என்ன இதுன்னு நம்ம கேட்க மாட்டோம். அப்படின்னு அவங்க வெட்டி போடுறாங்களா கறியை நம்ம முன்னாடி தோலை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, நம்ம பாட்டில வாங்கிட்டு வந்துருவோம். அதனாலதான் வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த வாடு வளர்ப்புல சம்பந்தப்பட்டிருக்கவங்களால அது ஒரு மெயின் காரணம். பண்ணையை க்ளோஸ் பண்ணிட்டு போறதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். சேல் பண்ண முடியாம எடுத்துட்டு இது பண்றது. ஒரு எல்லாம் வளர்த்தியாச்சு, ரெடி ஆயிடுச்சு, எங்க போய் விக்கிறது அப்படிங்கிற ஒரு, நான் வளர்த்தன காசுக்கு என்னால விற்க முடியல, நஷ்டத்துக்கு வித்து அவன் என்ன பண்றதுன்னு தான் பண்ணையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறேன். கிளியரா சொன்னீங்க பிரதர். இப்ப வந்து ஆடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனையோ வெரைட்டி இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். மேச்சேரி ரகம் இருக்கு, சேலம் கருப்பு இருக்கு, தூத்துக்குடி அந்த சைடு எட்டயபுரம் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க, கன்னியாடு, கொடியாடு, அது மட்டும் இல்லாம குறும்பையாடு, செம்மறியாடு, அப்படி எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு. அப்படி இத்தனை வெரைட்டிகள் இருக்கும்போது நீங்க ஏன் வந்து இந்த தலச்சேரியும் போயரையும் எடுத்திருக்கீங்க? நமக்கு ஏன் இந்த வெரைட்டியை சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, இதுல இன்னும் நீங்க சொன்னதுல எல்லாத்த விட இந்த ஹைபிரிட், இப்ப நீங்க சொன்னதெல்லாம் நாட்டு வெரைட்டி. ஆமா, இப்ப இது ஹைபிரிட்ல இந்த தலச்சேரி போய் ஹைபிரிட்னு கிடையாது. சரி, அண்டை மாநில ஆடுகள், வட மாநில ஆடுகள், அண்டை மாநிலம் அப்படியே வச்சு. சரிங்க. அப்படிங்கும்போது இந்த தலச்சேரி போயர் இருக்கு, சிரோஹி, ஜோஜித், பீட்டல், உஸ்னாபாடி, நிறைய இருக்கு இந்த மாதிரி. இதெல்லாம் வந்துட்டு ஏன் எதனால அதெல்லாம் சூஸ் பண்றோம், இப்ப மெயினா ஏன் இதை சூஸ் பண்ணிருக்கோம், தலச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டாடு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். 2 வருஷத்துக்கு 3 போகம் குட்டி போட்டுரும். ஓகேங்களா, குட்டி போட்டு சனையாயிடும். 2 குட்டி போட்டாலும் நீட்டா தெளிவா பால் இருக்கும். வெயிட் கெயின் நல்லா இருக்கும். வெயிட் கெயின் நல்லா இருக்கும். இப்ப நம்ம நாட்டாடு இந்த சேலங்கருப்பு இதெல்லாம் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி பாக்குறப்ப சேலங்கருப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி போட்டு ஒரு குட்டி வந்து 20 கிலோவுக்கு வரணும்னா கண்டிப்பா 1 வருஷம் வளர்த்தணும் கண்டிப்பா. அப்படி நீங்க அதை எந்த அளவுக்கு தான் எவ்வளவுதான் ஃபீட் பண்ணி நீங்க கொடுத்து வளர்த்தனாலுமே 1 வருஷத்துக்கு ஆகும் ஒரு 20 கிலோ டச் பண்றதுக்கு. ஆனா இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாசத்துல நம்ம அதை கொண்டுட்டு வர முடியும். ஒரு 6-7 மாசத்துலயே நார்மலா மேய்ச்சல் முறையில வளர்த்தனாவே. நார்மலா மேய்ச்சல் முறையில நீங்க கொடுத்து வளர்த்துறீங்க, இதுவும் மேய்ச்சல் முறைக்கு எல்லாமே செட் ஆகும். அப்படி பண்றீங்க அப்படின்னாவே ஒரு 7 மாசம் 8 மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வெயிட் கெயினை எடுத்துட்டு வர முடியும். அதான் அதனால பாத்தீங்கன்னா, அதனாலதான் இந்த பிரீடு. அதே மாதிரி நேம், இப்ப வெளியில வளர்ப்புக்குன்னு யூஸ் பண்றப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தலச்சேரி பிரீட் தான் எடுத்தோடனே வாயில வரது. பாத்தீங்கன்னா தலச்சேரி தான் வரும், உஸ்னாபாடின்னு வராது, பீட்டல்ன்றது வராது. தலச்சேரி தான் வந்துட்டு அது ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போயர் வந்து அழகுக்குன்னே வளர்த்துவாங்க. ஏன்னா இது கழுத்து மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனா ஒரு கலரா இருக்கு, அழகா இருக்கு பாக்கும்போது. இது ஒரு 2 குட்டியாவது வாங்கி வளர்த்தலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இதை நாங்க கம்மியா ஏன் குவான்டிட்டி வச்சிருக்கோம்னா, இது வந்து குட்டி லேட்டா தான் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். தலச்சேரி டக்குன்னு நம்ம குட்டி ஒரு 2 வருஷத்துக்கு 3 போகம் குட்டி கிடைக்குதுன்னா இது 2 வருஷத்துக்கு 2 போகம் தான் கிடைக்கும். அப்படிதான் போயரை பொறுத்த வரைக்கும். ஆனா வெயிட் கெயின் இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னைக்குமே அது வந்துட்டு சீக்கிரம் குட்டி போட்டு அடுத்ததுக்கு சனியாகி அடுத்த குட்டி இது பண்ணுங்கிறதால பால் வந்து ஒரு 3 மாசம் தான் கொடுக்கும் தலச்சேரி. ஆனா இந்த போயரை பொறுத்த வரைக்கும் லேட்டா தானே குட்டி நமக்கு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. இது 4 மாசம் கூட பால் நல்லாவே கொடுக்கும். 4-5 மாசம் தாராளமா பால் கொடுக்கும். பால் என்னைக்குமே அதிகம் குடிக்கிற அளவுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு வெயிட் கெயின் நல்லா, குட்டி வந்து நல்லா growth ஆகும். கண்டிப்பா நல்லாவே இருக்கும். எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தலச்சேரி போயர் எதுக்காக நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டீங்க. இப்ப இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வருவோம். இந்த ஷெட்டோட சைஸ் என்ன, இதோட நீள அகலங்கள் என்ன, உயரம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப இந்த ஷெட் தான் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் போட்டோம். இது போட்டு ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. சரி, இதோட நீளம் பாத்தீங்கன்னா 30 அடி நீளம், அகலம் 20 அடி அகலம். அதை வந்துட்டு நாங்க 3 பார்ட்டிஷனா
நாலா பிரிச்சிருக்கோம். ஓகே. 10க்கு 20 ஒண்ணு, 10க்கு 20 ஒண்ணு, 2 தான் வச்சிருக்கோம். 10க்கு 10, 10க்கு 10 ஒண்ணு, 2 பார்ட்டிஷனா பிரிச்சிருக்கோம். அது ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்ன குட்டிங்க போறதுக்கு. ஓகே. இந்த பால் குட்டிங்க எல்லாம் தாய் கூடயே இருக்காது. சரி. அதுக்கு தனியா போறதுக்காக ஒரு பார்ட்டிஷன். அதே மாதிரி கொஞ்சம் ரெடி ஆகி போறது அடுத்து ஒரு பார்ட்டிஷன் ஸ்டேஜுக்குள்ள போகும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம கரெக்டா பிரிச்சு வச்சிருக்கோம். ஆமாங்க. இப்போ இந்த ஷெட்டுக்கான காஸ்ட் செலவு அப்படின்னா எவ்வளவு பண்ணிருப்பீங்க டோட்டலா? நாம இந்த ஷெட் போட்டது பாத்தீங்கன்னா கொரோனாக்கு முன்னாடியே இப்ப 5-6 வருஷம் ஆகுது. 4-5 வருஷம் முன்னாடி தான் ஆச்சு. கொரோனாக்கு முன்னாடி போட்டது. சரி. இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 6 அடி ஹைட், 6 அடி உயரம் வச்சு நம்ம இந்த ஷெட் மேல போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு அடியில கல்லு சப்போர்ட் எல்லாம் கொடுத்து நம்ம போடும் போது இந்த எல்லாம் ஹெவியா போட்டோம். போடுறப்ப ஹெவியா போடுறப்ப 4 லட்சம் ரூபாய் செலவாச்சு. அப்பவே கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி. ஆமா, 4 லட்சம் ரூபாய். ஓகே. செலவாச்சு. இப்ப இருந்தது அது என்னவா இருக்கும்? இப்ப ஒரு 10 லட்சம் ரூபாயும் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் கண்டிப்பா வந்துடும். ஓகே. ஏன்னா அப்ப லேபர் காஸ்ட் வேற, மெட்டீரியல் காஸ்ட் வேற, கட்டாயம் எல்லாமே டபுள் மடங்கு. ஓகே. இப்போ ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த பண்ணை நீங்க அமைச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஆடுகளை நம்ம வளர்த்த ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஷெட்டுக்குன்னு போட்ட காஸ்ட்டை நீங்க எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? ரொம்ப அடிப்பட்டோம். நாங்க அதான் சொன்னல, ஐடி இருக்கவங்க தான் வந்துட்டு செட்டு போட்டு மேல விட்டு அடி போடுவாங்க அப்படின்ற அப்படிலாம் கிடையாது. நம்மளும் கீழே விட்டு டக்குன்னு மேல ஏத்துறப்ப நமக்கு ஒரு அடிபட்டுச்சுன்னா ஃபுல்லா எல்லாம் கோமாரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. டக்குன்னு ஒரு தாக்கம் கீழே இருந்துட்டு டக்குன்னு எல்லாம் மேல ஏத்தும் போது அந்த டைம்ல எங்க வீட்டுல கொஞ்சம் இஷ்யூ, எங்க மம்மி டாடிக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட், அந்த ஒர்க் கொஞ்சம் பார்க்க வேண்டியது, ஃபேமிலியை பார்க்கறதுக்கு இருந்து இதை கொஞ்சம் நம்ம கரெக்டா பார்க்காம கவனிக்காம விட்டுட்டோம். அது கொஞ்சம் நிறைய ஸ்ப்ரெட் ஆகி நிறைய இழப்பு இறந்து திரும்ப அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி நம்ம எடுத்துட்டு வரதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அதாவது அந்த இழப்புல இருந்து நம்ம மீண்டு வரது ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அதை போட்டு நமக்கு மேல ஏத்துனதுக்கு அப்புறம் ஒரு எல்லாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி இறந்துருச்சு. ஓகே. ஒரு நாள் இருக்கும், டக்குன்னு அடுத்த நாள் பாக்குறப்ப ஏன்னா நம்ம அங்க ஃபேமிலியை பார்த்தாகணும், அப்புறம் இங்கேயும் பார்க்கணும்ன்றப்ப ரொம்ப பிரச்சனையாச்சு. நான் அப்ப அந்த டைம்ல எல்லாம் வெளியில இருக்கேன். ஓகே. அந்த டைம்ல நான் இங்க வரேன், இதுக்காகவே வரேன், வந்து அவங்களையும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும் அப்படின்றப்ப கொஞ்சம் நிறைய பிரச்சனை வந்தது. அப்புறம் இழப்பு நிறைய இருந்தது. அதெல்லாம் அப்புறம் அவங்க கொஞ்சம் எல்லாம் ரெடி ஆகி அதுக்கப்புறம் நாம அப்புறம் அங்க போயிடறோம்ல, வெளியில போயிடறோம். அவங்க தான் ஃபுல்லா பாத்துட்டு இருந்தாங்க, அப்பா அம்மா தான். அப்படின்றப்ப அவங்க எல்லாம் திரும்ப வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கே ஒரு வருஷம் ஆச்சு. எல்லாம் பண்ணி கொஞ்சம் கிளியர் பண்ணாங்க. சரி. கிளியர் பண்ணி நம்ம இதை அடுத்த ஷெட்டு போட்டு மேல ஏற்றி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்க இதை திரும்பவும் பேக் டு ஃபார்ம் ஒரு இதா கொண்டுட்டு வந்தோம். ஓகே. கொண்டுட்டு வந்து ஒரு வருஷம், ஒரு 1.5 வருஷம் ஆயிருக்கும். ஓகே. அதுல ஒரு வருஷம் நம்ம லாக் ஆனோம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு 1.5 இயர்ஸ் கழிச்சு, ஒரு 2.5 வருஷம் கழிச்சு இதுல போட்ட ஒரு ஆசையை நம்மள எடுத்திருக்க முடியும். ஆமா. அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே லாபத்துல, அதுக்கப்புறம் எல்லாமே லாபம் தான். ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இப்ப வந்து இந்த தலைச்சேரி வளர்த்துறோம், நம்ம போயர் வளர்த்துறோம். இது ரெண்டுமே வந்து மீட்டுக்கு போகுதுங்களா, இல்ல என்ன பர்பஸ்க்காக நம்ம வளர்த்திட்டு இருக்கிறோம், எப்படி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. இதுல என்ன விஷயம்னா, நம்ம வந்துட்டு தலைச்சேரி போயர்ங்கிற 2 பிரீடு வச்சிருந்தாலுமே அது தனித்தனியா தான். போயர்னா போயர் கடா வச்சு அப்படி எடுத்துக்கிறோம், தலைச்சேரி கடா வச்சு இண்டிவிஜுவலா எடுத்துக்கிறோம். ஓகே. அப்படி எடுக்கிறப்ப என்னன்னா, இப்ப நம்ம கிட்ட வந்து வளர்ப்புக்கே குட்டி வாங்கிட்டு போயிருவாங்க. ஓகே. ஏன்னா இப்ப புது பண்ணை போடுறாங்க. புது பண்ணை போடலனாலும் வளர்த்துறவங்க, நாட்டாடு வச்சிருக்கவங்க இந்த மாதிரி ஒரு 2 குட்டி வாங்கி விட்டா கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாக்கலான்ட்டு ஒரு ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நல்ல குட்டியா எங்க கிடைக்கும். ஓகே. இப்ப நாம தலைச்சேரி பிரீடுன்னு மாறினதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப வந்து ஒரு கெடா தான். ஓகேங்களா. அப்பெல்லாம் எல்லாம் எங்க போனாலும் நாட்டாடு தான் இருக்கும். ஆமா. அந்த டைம்ல நம்ம போய் தலைச்சேரி இங்க வாங்கிக்கலாம். இப்ப நீங்க எங்க போனாலும் தலைச்சேரி கிடைக்கிறதுக்கே நிறைய இது கிடைச்சு வந்துருச்சு. அப்பெல்லாம் கிடையாது இல்ல. அப்ப ஒரு கெடாவை நம்ம வெளியில இருந்து எடுத்து அதை வந்துட்டு நம்ம நாட்டாட்டுக்கே மேட் பண்ணி நீங்க அதுல பிறக்கிற குட்டி ஒரு 50% வெயிட் கெயின் இருக்கும். அதுக்கு திரும்ப அது தலை கெடாவை கிராஸ் பண்றப்ப ஒரு 75% அப்படி வரும். அப்படி எல்லாம் தான் ஆரம்பத்துல கொஞ்சம் நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்ப எல்லாமே இதாயிடுச்சா, நிறைய எல்லாம் வந்துருச்சு. அப்படின்றப்ப இப்ப நம்ம எல்லாமே வளர்த்துறத என்ன பண்றோம் அப்படின்னா, வளர்ப்புக்கே இப்ப ப்ரீடிங்காகவே மேக்ஸிமம் கொடுக்க ஆரம்பிச்சிடறோம். இப்ப ஏன்னா எல்லா இடத்துலயும் அவைலபிளா கிடைக்குது அப்படின்றப்ப எங்க தெளிவா கிடைக்குதுன்னு பாக்குறாங்க மக்கள். நாம அதை தெளிவா பண்றோங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். எல்லாம் நம்ம இடத்துக்கே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஏதோ 1-2, ஏன்னா பிறக்கிற எல்லா குட்டியுமே வந்துட்டு எல்லாம் பர்ஃபெக்டா தான் இருக்கும். அந்த தலைச்சேரிங்கிறது ஒரு இது இருக்கு, பிராண்ட் இருக்கு. அது எப்படின்னா, அந்த காது, மூக்கு காது அது எல்லாமே ரோஸா பிங்கா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியே இது பண்ணுவாங்க. அது ஒவ்வொன்னு என்ன ஆகும்னா, காது கொஞ்சம் மடங்கின மாதிரி பிறக்கும். ஏதோ ஒன்னொன்னு அந்த இது இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. இப்ப அதெல்லாம் வளர்த்தி நம்ம சேலுக்கு மீட் பர்பஸ்க்கே கொடுத்துருவோம். மீட்டுக்கு கொடுத்தாலுமே எந்த பிரச்சனையும் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஓகே. இப்ப நம்ம பண்ணைகளுக்கு ஒரு ப்ரீடிங் அமைப்புக்கோ இல்ல வந்து புதுசா பண்ண வைக்கிறவங்களுக்கு நம்ம குட்டிகள் கொடுக்குறோம் அப்படின்னா, குட்டிகளா கொடுக்குறோமா, வளர்ந்த ஆடுகளா கொடுக்குறோமா, என்ன சைஸ்ல கொடுக்குறோம், என்ன ரேட்ல கொடுக்குறோம்? 6 மாசம் 6 மாசம் குட்டி ஆவரேஜா 20 கிலோ இருக்கும். 20 கிலோ இருக்கும். என்ன ரேட்டு கொடுக்குறோம்? உயிர் எடை கிலோ 500 600 அதோட
பியூரிட்டியை பொறுத்து 500 600 வரைக்குமே இப்ப தலைச்சேரி 600 வரைக்குமே போயிட்டு இருக்கு. போயர் எல்லாம் பாத்தீங்கன்னா 900 1000 வரைக்கும் போகுது. உயிர் எடை 1 கிலோ எடை போட்டு தான் கொடுப்போம் நாங்க. அதோட அந்த போயரும் அதோட பியூரிட்டியை பொறுத்து 700 800 900 1000 அந்த ரேஞ்ச் வரைக்குமே போகுது. இப்ப எத்தனை கிடாய்களுக்கு, அதாவது மூட்டுக்குட்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா தமிழ்ல, எத்தனை மூட்டுக்குட்டிகளுக்கு எத்தனை கிடாய்கள் போடுறீங்க, எப்படி போட்டா அந்த குட்டிகள் ரேஷியோ வந்து கரெக்டா கிடைக்குது? இப்ப நமக்கு தாயாடுங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 தாயாடு தலைச்சேரியில் இருக்கு அப்படின்னா எல்லா தாயாடுமே ஒரே டைம்லயே ஹிட்டுக்கு வராது. எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒரு மாசம் வந்துட்டு ஒரு 4 தாயாடு குட்டி போடும், அடுத்து ஒரு 2 மாசம் விட்டு ஒரு 4 தாயாடு குட்டி போடும். அப்படின்றப்ப ஒரு கொஞ்சம் ஒவ்வொரு இதாக தானே வருது, ஒரு கேப் கிடைக்குது. அந்த டைம்ல அந்த 4 தாயாடுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு கடை இருந்தாவே போதும், அதை வச்சு 20க்கும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அட்டன் டைம்ல வந்துட்டாதான் ஒரே டைம்ல எல்லாமே பருவத்துக்கு வந்தாதான் பிரச்சனை. அப்ப நமக்கு கடை தேவைப்படும். ஏன்னா ஒரு கெடாவால அந்த அளவுக்கு எல்லாத்தையும் இது பண்ண முடியாது. அதனால நமக்கு இப்படி நம்ம ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வச்சுக்கிறதுனால அப்படி பண்ணினாதான் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 4 தாயாடு குட்டி போட்டுச்சுன்னா தான் அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணி எடுக்க முடியும். எல்லா அட்டன் டைம்ல போட்டுச்சுன்னா வச்சுக்கோங்க, எதோட குட்டி எது எப்படி கொடுக்கறது எல்லாம் அதை மெயின்டைன் பண்றதுக்கே இன்னொரு ஆள் போடுற மாதிரி ஆகி போயிடும். அதனால இப்படி இந்த அளவுக்கு வச்சிருந்தோம்னாலும் அந்த மாதிரி ஒரு ஷெட்யூலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா தான் கரெக்டா வரும். பிரதர், இப்போ பிரீடை பத்தி நம்ம தெளிவா பேசணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷெட் அமைப்பு, அதாவது பரன் அமைப்பு எவ்வளவுக்கு பண்ணோம், காஸ்ட் எஃபிஷியன்டா எப்படி பண்ணோம், அதுல இருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிட்டோம். இப்ப ஃபீட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா உங்களோட ஆடுகளுக்கு என்ன விதமான தீவனங்கள் கொடுக்குறீங்க? அதாவது வந்து பச்சை என்ன கொடுக்குறீங்க, அடர் தீவனம் என்ன கொடுக்குறீங்க? ஏன்னா முக்கியமான இதுவும் ஒரு இதுதான். ஏன்னா இதுலதான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, அடிபட்டு போறாங்க. ஏன்னா ஆடு வாங்கி விட்டுறாங்க, ஆனா அதுக்கு தேவையான தீனி போடணுமேங்கிறத யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப கிரீன் ஃபாடர் தான் மேக்சிமம் இந்த வெள்ளாட்டை பொறுத்த வரைக்கும் கிரீன் ஃபாடரே போதுமானது. ஏன்னா செம்பரி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போயிட்டாதான் ட்ரை இந்த கள்ளக்கொடி இந்த வரத்தீவனமா உலர்ந்த தீவனமா கொடுத்தணும், அப்பதான் அது வெயிட் கெயின் வரும் அப்படின்ற மாதிரி. இதுக்கெல்லாம் அப்படி கிடையாது. சரிங்க, நம்ம கிரீன் ஃபாடர் தான் மெயினா. நம்ம இந்த மாதிரி பரன் முறையில வச்சு வளர்த்தும் போது சூப்பர் நேப்பியர் மெயினா தேவைப்படும். சூப்பர் நேப்பியர் வேணும். ஆமா, ஏன்னா ஆட்டோட வயிற்ற நப்புறது அதுதான். வயிற்ற நப்புறது. மத்தபடி நீங்க இந்த வேலி மசாலா, அகத்தி, மல்பரி, சவுண்டல் எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதெல்லாம் குழம்பு மாதிரி. சூப்பர் நேப்பியர் தான் சோறு மாதிரி. இதுதான் சாப்பாடு மாதிரி. மெயின் மீல்ஸ் இதுதான். ஆமா, இதுதான். ஏன்னா ஆடு வந்துட்டு என்னைக்குமே வந்து படுத்து அசை போடுறதுக்கு தீனி தேவை. அதுக்கு வயிற்றுல தீனி இருக்கணும். அது அசைக்கு தீனி எடுத்து அசை போட்டாதான் அது வந்து ஆரோக்கியமா இருக்கும். நம்ம வேலி மசாலா கொடுக்குறோம், அதெல்லாம் வெறும் தலையை மட்டும் தான் திங்கும். ஓகேங்களா? அந்த தலையை எவ்வளவு கொடுத்தாலும் தின்னுட்டுதான் இருக்கும். அதனால அதுல எல்லாம் உங்களுக்கு அதை மட்டும் கொடுத்து பண்ணணும்னா நீங்க ஏரியாவை அதிகமா போட்டுதான். நீங்க கம்மியா நாடு வளர்த்தனாலும் ஏரியா ஸ்பீடு அதிகமா போட்டாலும் சூப்பர் நேப்பியருங்கும் போது அரைச்சு கொடுத்துட்டீங்கன்னா அந்த தண்டு எல்லாம் சாப்பிடுறப்ப அது ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, அதுலயும் நல்ல சத்து தான். இதை சாப்பிடறதுனால அந்த சென பிரச்சனை வரும், அந்த மாதிரி எல்லாம் ரூமர் இருக்கு. இந்த ஆட்டுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அப்படி எல்லாம் ஆயிருந்தா நாங்க இந்நேரம் என்னைக்கோ ஷெட் மூடிட்டு போயிருந்திருக்கணும். கண்டிப்பா குட்டி எல்லாம் எடுத்திருக்க முடியாது. அந்த மாதிரிதான். சரி, ஃபீடு வந்துட்டு மெயினா வந்துட்டு சூப்பர் நேப்பியர். மத்தபடி இந்த செம்மந்தலை, சவுண்டல், அகத்தி அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துருவோம். மெயினா சூப்பர் நேப்பியர் தான். சேஞ்சுக்காக அது கண்டிப்பா. ஓகே பிரதர், இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது கம்பெனி ஃபீடு, கான்சென்ட்ரேட்டட் ஃபீடு ஏதாவது கொடுக்குறோமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கான்சென்ட்ரேட் ஃபீடுங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம தாயாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் தனியா கொடுக்கறது கிடையாது. தண்ணியில இப்ப தண்ணி வந்து நாங்க டெய்லி கொடுக்கறது. தண்ணி பச்சை தண்ணியா நம்ம தாயாட்டுக்கு வச்சீங்கன்னா குடிக்காது. அது என்னடா ஏதோ புதுசா கொண்டு வந்து வச்சிருக்கானே அப்படின்னு தான். தவிடு தண்ணி தான் வச்சு ஆகணும். ஆமா, தவிடு. அந்த தண்ணியில நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுவோம்னா புண்ணாக்கு, சரி, அப்புறம் இந்த நெல்லை பவுடர் பண்ணிடுவோம், மக்காச்சோளத்தை பவுடர் பண்ணுவோம். இந்த பொட்டுகள், இந்த உளுத்தம் போட்டு, தோரம் போட்டு, பட்டாணி தூசி, இந்த உளுத்தம் தூசி, இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நாங்க சாக்கு பிடிச்சி வச்சிருப்போம். அப்படி எப்படி தாயாட்டுகள்லாம் ஒரு பக்கெட்ல ஒரு டப்பா, இவ்வளவு டப்பா போடணுன்ற ஒரு ரேஷியோ போட்டு ஊற வச்சிருவோம். சரி சரி. துப்பி இந்த இங்கெல்லாம் கிழங்கு மில்லு எல்லாம் அதிகம். மரவள்ளி கிழங்கு மில்லு எல்லாம் இங்கதான் இருக்கு. அந்த மாவு அதே மாதிரி அந்த துப்பின்னு சொல்லுவாங்க. அந்த புளிஞ்சி எடுத்த மாவுக்கு அப்புறம் கடைசியா அந்த சக்கை வரும். அதை வந்து துப்பி யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு எடுத்து காய வச்சு சாக்கு பிடிச்சி வச்சிருவோம். அப்படியே வைக்க முடியாது. காய வச்சு சாக்கு பிடிச்சி வச்சுட்டு அதெல்லாம் எத்தனை வருஷம் நாள் வச்சிருக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதையும் அது கூட வச்சு ஊற வச்சு கொடுத்துருவோம். ஆனா அதுல சுத்தமா சத்தியே கிடையாது. என்னன்னா இப்ப நம்ம கறி குழம்பு சாப்பிடுறப்ப குழம்பு மட்டும் ஊத்தி சாப்பிடுறதுனா கொஞ்சம் செலுப்பா இருக்கும். இதே கிரேவியா வச்சுட்டோம்னா அந்த கிரேவியை எடுத்து போட்டு எவ்வளவு வேணாலும் டேஸ்டியா இருக்கும். அதனால அதுக்கு என்ன ஆகும், அந்த மாதிரி வந்து பார்ப்பலாம். அது மாதிரி தான் இதுவும். இதுங்களுக்கு தண்ணியா ஊத்தணும்னால எவ்வளவு தண்ணி கொடுக்கறது இது பண்றதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கிரேவியா ஆக்குறதுக்கு தான் அந்த இதை கலக்குறோம்.
ஓகே ஓகே. இப்ப மத்த கண்டென்ட் எல்லாமே எல்லா ஆடும் எடுத்துக்கணும். வெறும் தண்ணியா ஊத்துனா ஒவ்வொரு ஆடு குடிக்காது, கட்டாயமா வந்து பார்த்துட்டு போயிடும். ஓகே. அது என்னதான் கலந்து ஊத்துனாலும் குடிக்காது. அதே கிரேவியா போய் ஒரு ஆடு போய் அதை உறிஞ்சு குடிக்காதுங்க எதுவுமே. எல்லாம் பப்புன்னு ஒரு சவுண்ட் விடும், அள்ளி 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 பப்புன்னு அடிக்கும். அதை பார்க்கும்போது இன்னொரு ஆட்டுக்கு ஆசை வந்துடும். ஓகே, சாப்பிடணும், என்னடா பண்றான், ஏதோ பண்றான்டா அப்படின்ட்டு நாமளும் பண்ணுவோம், சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அதுங்களும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் வச்சுக்கோங்களேன். அப்படி நம்ம எல்லாம் கரெக்டா அந்த அளவுக்கு இது பண்ணி மிக்ஸ் பண்ணி தண்ணிலேயே கொடுத்துருவோம். குட்டிங்களுக்கு மட்டும் ஆவரேஜா ஒரு 2 மாசத்து குட்டிக்கு மேல போறப்ப அது சேல்ஸ்க்கு போற வரைக்கும் கான்சென்ட்ரேட் ஃபீடு கொடுப்போம். வெளியில வாங்கிக்கிறது அந்த உலத்தை போட்டு தவறம் போட்டு பட்டாணி பெல்லட்ஸ் எல்லாம் கலந்தது அப்படியே வாங்கி கொடுத்துறது. அதுங்களுக்கு மட்டும்தான் அடர்த்தி உணவு கொடுப்போம். மற்றபடி தாயாட்டுக்கெல்லாம் தண்ணியில கொடுக்கறதோட சரி. அப்புறம் கிரீன் ஃபாடர் இதோட முடிஞ்சு. ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இப்போ தரையில வளர்த்தனாலும் சரி, பரன்ல வளர்த்தனாலும் சரி, இந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். நீங்களே சொன்னீங்க இந்த கோமாரி நோய் வந்து தாக்குச்சு அப்படின்னு. கண்டிப்பா இந்த மாதிரி பரன்ல வச்சு வளர்த்தும் போது என்ன விதமான டிசீஸ் எல்லாம் மேஜரா வருது, அதை நம்ம எப்படி வந்து ரெக்டிஃபை பண்றோம்? இதுல நீங்க மேல வச்சு வளர்த்துறப்ப பெருசா எந்த டிசீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஒன்னா கலிசல் போவோம். ஓகே, கலிசல் ஒண்ணு வருதுன்னா அது உடனே பார்த்து ரெக்டிஃபை பண்ணிடணும். அதுக்குதான் இந்த பாக்ஸ் பின்னாடி இருக்கு பாருங்க. இந்த பாக்ஸ் எது? ஆமா, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். இப்ப எப்படி காரு இதுல எல்லாம் நம்ம எடுத்து இதுலயே வச்சிருக்கிறோமோ அப்படி நம்ம வீட்டுக்கு நமக்கு தேவையான எமர்ஜென்சி மருந்தெல்லாம் எப்படி பாக்ஸ் போட்டு தனியா வச்சிருக்கிறோமோ அப்படி என்ன மெடிசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு பாக்கலாங்களா? கண்டிப்பா. ஒண்ணு இல்ல, அந்த மெரிக்வேன் இருக்கும். சரிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிரஞ்சு இழுத்து விடுறது. அப்புறம் ஏதாவது கால் அடிப்படுது அப்படின்னா அந்த ஏதாவது காயம் இருக்கு அப்படின்னா அதுக்கு அடிக்கிற ஸ்ப்ரே. அப்புறம் அந்த குடுக்கறதுக்கு இதெல்லாம் தான். அவ்வளவுதான். பெருசா நம்ம மெயினா தேவை அது கழிச்சல் போச்சுன்னா என்ன இது. அப்புறம் காய்ச்சல் மருந்து. ஓகே, பேராசிட்டமல் தான். குழந்தைங்களுக்கு கொடுக்குற அதேதான், எல்லா விஷயமும் அதேதான். கிரே பாட்டில் இருக்கும். குழந்தை பிறந்த குட்டிங்களா இருந்துச்சுன்னா குட்டிங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு கிரே வாட்டர் கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த இதுதான் மெயினா பார்ப்போம். அந்த கழிச்சல் போச்சுன்னா அந்தந்த இது போறச்சுன்னா அன்னைக்கு அதை கிளியர் அப்பயே பார்த்த உடனே இப்ப காலையில ஒரு ரவுண்ட்ஸ் வருவோம். பாக்குறப்ப ஏதோ ஒரு குட்டி கழிச்சிட்டு இருக்கு அப்படின்னா உடனே வந்துட்டு அதுக்கு மருந்து கொடுத்துடணும். உடனடியே வந்து இழப்புல இருந்து தப்பிச்சு ஆகாது. இல்லைன்னா அடுத்து இன்னொரு குட்டிக்கு இதாகும். அது அதனாலதான் பிரச்சனை வரும். சரி, ஒரு ஆடு இங்க வந்து நிக்கிறப்ப ஒரு சோர்வா நின்று ஆசைப்பட்டு ஒரு மாதிரி இருக்கு அப்படியே டல்லா நின்றுட்டு இருக்குன்னா அது வாயை தொட்டு பார்க்கணும். காய்ச்சல் இருக்கா, உடனே காய்ச்சல் மருந்து கொடுத்துடணும். என்ன இதுவோ அதை உடனே ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. கண்டிப்பா. இப்ப இந்த பரன்மேல் ஆடு வளர்ப்புல நம்ம சூஸ் பண்ணிக்கிறது வந்து போயர் தலைச்சேரி. இதை தவிர்த்துட்டு இந்த பரன்மேல் ஆடு வளர்க்கறவங்களுக்கு, அதாவது புதிதா பண்ணை அமைக்கிறாங்க அப்படின்னா என்ன ரகம் எல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ஒரு மீட் பர்பஸ்க்காக செய்யறாங்க, நம்ம மீட் பர்பஸ்க்காக செய்யறாங்க அப்படின்னா நம்ம மெயினா தலைச்சேரி போய் எடுத்துக்கணும். சரி, தலைச்சேரி தான் பெஸ்ட். என்னைக்குமே பொறுத்த வரைக்கும் இந்த போயரோ இதெல்லாம் ஒரு அழகுக்கு ஒரு வெயிட் கெயின் வருங்கிறத விட வரும். ஆனா அது குட்டி உங்களுக்கு கிடைக்க லேட் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் டிராபேக்ஸ் இருக்கு. அது இருக்கு. அதனால தலைச்சேரி பெஸ்ட். மத்தபடி எல்லா ஆடுமே பீட்டல் இதுக்கெல்லாம் வெயிட் கெயின் அதிகமா வரும். ஆனா ஒரு குட்டி தான் போடும், வருஷத்துக்கு ஒண்ணுதான் போடும். பால் நல்லா இருக்கும். அதுல நிறைய இது இருக்கும். மெயினா நம்ம சஜஸ்ட் பண்றதே தலைச்சேரி தான் பெஸ்ட் அப்படின்னு. பெஸ்ட், அவ்வளவுதான். ஒருவேளை நாட்டாடுகள் ஏதாவது வளர்த்துற மாதிரி இருந்து நாட்டாடுகளும் அது அந்த மாதிரி போறவங்களுக்கு நாட்டாடுன்னு ஒவ்வொருத்தங்க போறவங்களும் இருப்பாங்க. போறவங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சேலம் கருப்பு, ஏன்னா அதெல்லாம் அந்த ஆடி கருப்பு கடாலாம் நல்லா சேல் ஆகும். அந்த மாதிரி ரகத்தை சூஸ் பண்றது பெஸ்ட். இதே மாதிரி இந்த வெள்ளாடா வளர்த்துறாங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி பிரீடே வளர்த்த ஆரம்பிச்சிடலாம். கருப்பு குட்டியா எனக்கு தேவைங்கிற மட்டும் அதுக்கும் இருக்கு. உஸ்னாபாடி இருக்கு, பிளாக் பீட்டல் இருக்கு. உஸ்னாபாடி எல்லாம் அதெல்லாம் நல்லா அது கருப்பு கலர்ல தான் வரும். அதெல்லாம் கரெக்டா தலைச்சேரி மாதிரியே ஓரளவுக்கு இதா இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கருப்பா இருக்கிறவங்க, இந்த கருப்பு குட்டியா வேணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இதுக்கு போலாம். அந்த மாதிரி இதுக்கு கூட போலாம். கண்டிப்பா. இந்த சேலம் கருப்பே தான் போகணும்லாம் கிடையாது. கருப்பா தேவை, முனியப்பனுக்கு வெட்டணும்னா கருப்பா இருந்தா மட்டும்தான் அவர் எடுத்துப்பாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி நிறைய பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பண்ணையில. அப்புறம் வந்து கருப்பு சாமிக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படையல் குட்டியா வந்து நம்ம கருப்பு குட்டியா தான் கேக்குறோம். அதனால அதையும் பண்ணலாம். அது அந்த ஒரு மாசம் சீசன். கண்டிப்பா அந்த டைம்ல எல்லாமே இது பண்ணலாம். நல்லா இருக்கும். ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரதர், இவ்வளவு நேரம் வந்து நம்ம ஒரு பரன்மேல் ஆடு வளர்ப்பு எப்படி பண்ணலாம், அதுல என்ன பிரீட் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம், உங்களோட சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க. கடைசியா நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், புதுசா ஒருத்தங்க பண்ண போடுறாங்க, அதுவும் பரன்மேல் ஆடு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு வராங்கன்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும்? அட்வைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்க இறங்கி வேலை செய்யணும். கட்டாயமா. ஓகேவா? அப்படின்னா மட்டும் உள்ள வரணும். ஓகே, இது சரி, ஓகே நம்ம பண்ண போட்டு கொடுத்துட்டா ஆள் போட்டு வேலை செய்யலாங்கிறது அதை எடுத்த உடனே எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, நான் என்னோட சேனல் தெரியும், அந்த சேனல்ல இனிஷியலா போய் அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா A to Z எல்லா ஒர்க்கும் நான் பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு நம்ம பரன்ல இப்ப நீங்க இந்த வீடியோ எடுத்த வரைக்கும் நீங்க பாத்துருக்கலாம். கட்டாயமா. நீங்க காட்டுக்கு போய் தலை வெட்டிட்டு வரதா இருக்கட்டும், அண்ணன் அள்ளி கொட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு அண்ணன் பண்றாரு. ஒருத்தர் நான் போட்டிருக்கோம். இதுக்குன்னே நம்ம செய்யறதுக்காக ஒரு காலையில ஒர்க்குக்கு எல்லாமே வந்துருவாரு. அந்த மாதிரி நம்ம பண்றோம் அப்படின்னா
ஏன்னா நாம கூட தான் இருக்கோம், நாம எங்கேயும் போக கிடையாது, நாம கூட தான் இருக்கோம். ஒரு நாள் இல்லைனாலும் கரெக்டா அதை பாத்துருவாரு, நம்ம ஒரு நாள் கழிச்சு திரும்ப வந்து பார்க்க போறோம். ஓகே, இனிஷியலா நாம பண்ணணும், நாம இறங்கி பண்ணி களத்துல இறங்குறதுக்கு தயாரா இருந்தா தாராளமா பண்ணலாம், லாபகரமானதா செய்யலாம், கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, மெயின் ஃபீடு அது எப்படி பண்ணணும் எல்லாத்தையும் இனிஷியலா கொஞ்சம் என்ன பேசிக் தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வரணும். உள்ள வந்து நீங்க பண்ணா தெளிவா பண்ணலாங்க. இதெல்லாம் வந்து நம்ம என்னைக்கும் வந்துட்டு கறி சாப்பிடாத ஆளு நிறுத்த போறது கிடையாது. அதோட டிமாண்ட் தான் அதிகமாகிட்டு இருக்குமோ தவிர அதை சரியான முறையில கொண்டுட்டு போனோம் அப்படின்னா, ஆனா சூழ்நிலையும் எல்லாமே சரியா வரணும், அமைஞ்சு வரணும். ஓகே, அந்த மாதிரி வந்துச்சுன்னா எல்லாமே பர்ஃபெக்டா போகும். சூப்பரா பண்ணலாம். என்னதான் வந்து இது வந்து ஒரு ஆடுகள் வளர்ப்பு பத்தின ஒரு வீடியோவா இருந்தாலும் கடைசி ஃபைனல் டச்சா நம்மளோட ஒரு விஷயத்துக்கு வந்துருவோம். கண்டிப்பா மேல ஆடு கீழே கோழி, கண்டிப்பா என்ன கான்செப்ட் இது, இதனால என்ன வந்து நன்மை அதை சொல்லுங்க. இல்ல இதுல என்ன மேட்டர்னா, நாங்க ஏன் கீழே கோழி விட்டுருக்கோம் அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம மேல ஆடு கீழே வந்துட்டு அது புழுக்கெல்லாம் போட்டு கீழே தான் ஃபுல்லா ஸ்டோர் ஆகுதா. நம்ம என்ன பண்ணுவோம், நைட் ஆச்சுன்னா எல்லா கோழியும் வந்து இதுக்குள்ளதான் அடையும். ஏன்னா சின்ன குஞ்சுல நாங்க என்ன பண்ணுவோம்னா, கோழி அடை வச்சு அடை பறிச்சு வந்த உடனே அந்த வசாலி இந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம், தூக்கிட்டு போவோம், அந்த பிரச்சனை எல்லாம் வரும். இப்ப நம்ம ஒரு 10 குஞ்சு பறிக்குதுன்னா புடிச்சிட்டு வந்து இதுக்குள்ள உள்ள விட்டுருவோம், சுத்தி நம்ம கம்பி வேலி போட்டிருக்கோம். ஆமா, சுத்தி டைமண்ட் அந்த மீன் வலை கட்டிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த டைமண்ட் வலை சின்னதா இருந்து அது கட்டியிருந்தோம். ஆனா அது ஆடு யூரின் பட்டி எத்து போச்சு. சரி, அதுக்கப்புறம் அந்த மீன் வலையை கட்டிட்டோம். சின்ன குஞ்சு வெளியே போகாது, வெளியில போகாது. அதுக்கு தேவையானது போய் குப்பையை கலரணும். ஆமா, குப்பை கீழே கிடக்குது, கொஞ்சம் ரெடி ஆயிரும். நாம தண்ணி வச்சிடலாம், தீனியும் ஒரு பக்கம் வச்சிடலாம். அது திங்கிட்டு குப்பையை கலரிட்டு ஒரு ஸ்டேஜ் வளர்ற வரைக்கும் இதுக்குள்ளேயே வளர்ந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் மேய்ச்சல். அதுக்கப்புறம் வெளியில அதுவே வெளியே வரணும்னு அதுக்கே தோணும். அப்ப வெளியே போய் திங்க ஆரம்பிச்சிடும். சுமார் எவ்வளவு கோழிகள் இருக்கு நம்ம கிட்ட? இங்க ஒரு 40-50 கோழிகள் இருக்கு. என்ன ரகம் வச்சிருக்கீங்க? அது என்ன ரகம்லாம் என்னால சொல்ல முடியாது. சரி, நாட்டுக்கோழி தான். ஆனா நாட்டுக்கோழி தான், எல்லா ரகமும் கலந்து கிராஸ் தான் ஆரம்பத்துல எடுத்து வந்து விட்டுது. சரி, விட்டு அது அப்படியே கொஞ்சம் நல்லா பெருசா தான் வந்தது. இப்ப எல்லாம் ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா எல்லாமே கலந்துருச்சு, கலந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்லியா நான் சொல்லக்கூடியது, ஒரே ஒரு ரகத்தை எடுத்து பண்ணுங்க, அதுவும் நம்ம பெருவடை எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பா இல்ல அப்படின்னா 2 ஷெட் இருக்கு நம்ம கிட்ட, ஒண்ணுல சிறுவடை ஒண்ணுல பெருவடை பண்ணுங்க, தூய ரகத்தை எடுத்து பண்ணுங்க. சரிங்களா பிரதர்? கண்டிப்பா. ஓகே பிரதர், இவ்வளவு நேரம் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா பரண்மேல் ஆடு வளர்ப்பு நட்டம் கிடையாது, அதுலயும் லாபம் ஈட்டலாம் அப்படிங்கறத உங்க வார்த்தைகள் இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா உங்களோட பண்ணை மென்மேலும் வளரணும். இப்ப 2 ஷெட்டா இருக்கிறது இன்னும் 4 ஷெட்டா 8 ஷெட்டா பெருகணும்னு சொல்லி கூடிய விரைவில் எங்க பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க. நண்பர் அங்கிருந்து வந்து நம்ம பண்ணைகளை எடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சு அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி நைட்டு 3 மணிக்கு கிளம்பி இங்க நம்ம வந்து லான்ச் ஆகும் போது பாத்தீங்கன்னா 7, 7:30, 8 மணி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு உழைப்பு போட்டு உங்களுக்காக தான் எவ்வளவோ விஷயத்த தெரியப்படுத்திட்டு இருக்காரு. இவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. ரெகுலரா வீடியோ பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படும், புரிய வரும். அது என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும். கண்டிப்பா பயன்படுத்துவீங்க. தேங்க்யூ. நன்றி, ரொம்ப நன்றி.